ஒரு பெரிய பிளாஸ்டிக் பை குடும்பம் இருந்தது. தலைவன் ஒரு பெரிய ஷாப்பிங் பை, அவனுடைய மனைவி ஒரு மளிகை பை, அவர்கள் குழந்தைகள் 2 சின்ன சின்ன சாண்ட்விச் பைகள். இவர்கள் அனைவரும் ஒரே குப்பை குவியலில் வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் ஷாப்பிங் பை வீட்டின் முக்கியமான குப்பை பொருள்கள் மீது அமர்ந்திருந்தது. அப்போது மளிகை பை வந்து, என்னங்க எப்ப பார்த்தாலும் நீங்க மட்டும் மேல உட்கார்ந்திருக்கீங்க, நான் எவ்வளவு வேலை செய்யறேன் தெரியுமா, காலையில இருந்து குப்பையில இருந்து புதுசா ஏதாச்சும் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கேன் என்று சண்டை போட்டது. ஷாப்பிங் பை கோபமாக, நான் தான் இந்த குடும்பத்துக்கே பெரிய பை, நான் உட்கார்ந்தா என்ன தப்பு, நீ உன்னோட சின்ன சின்ன விஷயங்களை பத்தி கவலைப்படு என்றது. அப்போது குழந்தைகள் சாண்ட்விச் பைகள் 2ம் ஓடி வந்தன. ஒரு சாண்ட்விச் பை, அப்பா அம்மா என்னாச்சு, ஏன் சண்டை போடுறீங்க என்றது. இன்னொரு சாண்ட்விச் பை, ஆமாம் நமக்குள்ள ஏன் எப்ப பார்த்தாலும் சண்டை என்றது. நாங்கள் எவ்வளவு பலவீனமானவர்கள் என்பதை மறந்துவிட்டு இந்த குப்பை குவியலில் நாம் அனைவரும் ஒரே குடும்பம் என்பதை ஏன் புரிந்து கொள்ள மாட்டோம் என்று ஒரு சாண்ட்விச் பை கண்கலங்கி கேட்டது. குழந்தைகளின் வார்த்தைகள் ஷாப்பிங் பைக்கும் மளிகை பைக்கும் தங்கள் தவறை உணர்த்தின. ஷாப்பிங் பை தன் இருக்கையை விட்டு இறங்கி மளிகை பையை அணைத்துக் கொண்டது. மளிகை பையும் அதிருப்தி நீங்கி குழந்தைகளை அரவணைத்தது. ஆமாம், நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றது மளிகை பை. இந்த குப்பை குவியலில் நாம் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருக்க வேண்டும் என்றது ஷாப்பிங் பை. அன்றிலிருந்து பிளாஸ்டிக் குடும்பம் சந்தோஷமாக சண்டையின்றி வாழ்ந்தது. இந்த கதை ஒரு நகைச்சுவையான கண்ணோட்டத்தில் பிளாஸ்டிக் பொருட்கள் கூட ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டால் மனிதர்களாகிய நாமும் இயற்கையையும் நம்மை சுற்றியுள்ளவற்றையும் மதிக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது.